Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 exercise 8.1ல problem number 8 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If the standard deviation of your data is 4.5. அப்ப என்ன கொடுத்திருக்காங்கமா sigma equal to 4.5 நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. And if each value of the data is decreased by 5. அப்போ ஒவ்வொரு டேட்டா வந்து -5 சப்ட்ராக்ட் பண்றாங்க. Find the new standard deviations. அதோட new standard deviation என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5 கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க. ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எடுப்போமே. அப்போ x1, x2 அண்ட் x3, x4 அண்ட் x5 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். சரியாம்மா? ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 நம்பரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னமா? 5 நம்பரோட திட்ட விலக்கம் என்னமா? 4.5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா -5 சப்ராக்ட் பண்ணுறாங்க. -5 சரியாம்மா? -5 இப்போ இதில் எழுதுகிறேன். -5 சப்ராக்ட் பண்ணும்போது இதுலேருந்து -5, இதுலேருந்து ஒரு -5, இதுலேருந்து ஒரு -5. அப்போ -5 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேற ஒரு டேட்டாவை மாறும் இல்லை? x1 டேஷ், இது நம்ம x2 டேஷ்னு எடுக்கிறேன், x3 டேஷ், x4 டேஷ், x5 டேஷ். அப்போது சிக்மா டேஷ். ஓகே, இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் கான்ஸ்டன்ட் நம்பர் 5ங்கிற ஒரே நம்பர் தான் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிச்சுன்னா இதே ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 8.8 இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் 8.8ல் வந்து சேம் நம்பரை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஆட் பண்ணாலும் சரி தான், சப்ராக்ட் பண்ணாலும் சரி தான், ஒரே ஆன்சர் தான் வரும். அதில் நம்ம கொடுத்துருப்போம் when we add, ஓகேவா, when we add or subtract a constant number, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்து டிஃப்ரெண்ட் நம்பர் கழிச்சா அது வேறு மாதிரி வந்துடும். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணவோ இல்லை ஆட் பண்ணவோ செய்யும் போதும் அதனுடைய திட்ட விலக்கம் மாறாது. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். when we add or subtract ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் அடிஷன் மட்டும்தான் பார்த்துருப்போம், சப்ராக்ஷன் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ சப்ராக்ட் a fixed constant k to all the values. Okay ma'am, to all the values, then standard deviation. சரியா? standard deviation will not change. அதாவது சேஞ்ச் ஆகாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? சிக்மா ஈக்குவல் டு, நான் இல்லை தமிழ் எழுதி போடுறேன். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4.5 தான். will not change, எந்த சேஞ்சஸுமே இல்லை. சரியாம்மா? இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், அதாவது மாறாத ஒரே நம்பராக இருக்கணும். அப்போ வில் நாட் சேஞ்ச், இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தமிழ் எழுதி போடுறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எ டேட்டா இஸ் 3.6. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கம்மா? சிக்மா ஈக்குவல் டு 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviations. அப்படின்னா நியூ வேரியன்ஸ் இல்லையாம்மா? வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா ஈக்குவல் டு என்னென்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்துடலாம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போதும் கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க. சிம்பிள் தான் மேம். இதுக்கும் நம்ம இதே ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம வந்து எங்கே பண்ணியிருக்கோம்? எக்ஸாம்பிள் 8.9ல் நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த ப்ராப்ளத்தில் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இங்கே வந்து டிவைட் பண்ண கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்ளத்தோட அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு 5 டேட்டா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ x1, x2, x3 அண்ட் x4 அண்ட் x5. சரியாம்மா? x5 இப்படி ஒரு 5 டேட்டா நம்ம எடுத்துப்போமே. இதோடைய
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் தான் சிக்மா தானே கொடுத்துருக்காங்க, சிக்மா ஈக்குவல் டு 3.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டேட்டாவில் இருந்தும் நம்ம வந்து டேட்டாவை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது இது டிவைடட் பை 3. அப்போ இந்த நம்பரையும் நம்ம டிவைடட் பை 3, இதுவும் நமக்கு டிவைடட் பை 3. அப்போ இதுவும் நம்ம சேம் நம்பர் தான் டிவைட் பண்ணுறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுவும் டிவைடட் பை 3, ஹியர் ஆல்சோ டிவைடட் பை 3. அப்படி இருந்துச்சுன்னா சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்மாவும் கேட்டிருக்காங்க, சிக்மா ஸ்கொயரும் என்னென்னு கேட்டிருக்காங்கம்மா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பர்லேயும் நம்ம சேம் கான்ஸ்டன்ட் நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அதோடைய திட்ட விளக்கம் வந்து டிவைட் ஆகும். புரியுதாம்மா? இப்போ நம்ம எழுதலாம் பாருங்கள், நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்னது, சிக்மா ஈக்குவல் டு சிக்மா டேஷ்னு போடுமா, ஏன்னா நியூ இல்லையா. அப்போ சிக்மா டேஷ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 3.6 கொடுத்துருக்காங்க, 3.6 டிவைடட் பை 3. அப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா என்ன வருமா, 1.2ன்னு வரும் இல்லையா. அப்போ சிக்மா டேஷ் ஈக்குவல் டு 1.2. அது மட்டும் கேட்கல, வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போது எழுதலாம் நியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் டேஷ். சரிம்மா, சிக்மா டேஷ் ஸ்கொயர்னு எடுக்கலாமா, சிக்மா டேஷ் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு இதுக்கு ஸ்கொயர் எடுக்கலாம், 1.2 த ஹோல் ஸ்கொயர் எடுத்தாக்கி ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னா 144. அப்போ 1.44. ஓகேம்மா, இதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் எழுதணும், ஏன்னா நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லையா. கமெண்ட்ஸ் எழுதலாம், when we add இல்லைம்மா, இது வந்து சப்ராக்ஷன் இல்லையா, இது டிவிஷன். அப்படின்னா when we மல்டிப்ளை ஆர் டிவைட் எழுதலாம், மல்டிப்ளை ஆர் டிவைட் தி சேம் கான்ஸ்டன்ட். ஓகேம்மா, அதாவது சேம் கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், டிவைட் தி when multiply or divide the data by some fixed constant. ஓகே, அதாவது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் இங்கே 3ங்கிறதுனா எல்லாமே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது நெக்ஸ்ட்டு தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் also get multiply or divide by the same constant. என்ன எழுதிருக்கேன்னு புரியுதாம்மா? அதாவது சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது அதோடைய ஆன்சர் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அதே நம்பரால் டிவைட் ஆகும், இல்லைனா மல்டிப்ளை ஆகும். தமிழில் நான் எழுதி போடுறேன்.